குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம அனிமல் ரிலேட்டட் ஆசனம் சிலவற்றை பார்க்க இருக்கிறோம். ஆசனங்கள் மொத்தம் 84 லட்சங்களா வகைப்படுத்துறாங்க. அது பல்வேறு பகுதிகளாகவும் பல்வேறு பிரிவுகளும் இருக்கு. அதுல ஒரு பிரிவு தான் அனிமல் ரிலேட்டட் ஆசனாஸ். அதாவது ஆசனத்தினுடைய இறுதி நிலை விலங்குகளுடைய தோற்றத்தை ஒத்திருக்கும். அதாவது டாக் ஸ்ட்ரெச் போஸ், கேட் ஸ்ட்ரெச் போஸ், டைகர் ஸ்ட்ரெச் போஸ் போன்ற பல்வேறு வகை ஆசனங்களை நம்ம இதில் பார்க்கிறோம். இந்த ஆசனங்கள் நம்ம செய்யும் போது அதற்கு உண்ட நல்ல பலன்கள் நமக்கு தருது. அதாவது தோள்பட்டை வலிமையாக்குறது, நுரையீரலை வலிமையாக்குறது போன்ற நல்ல தன்மைகள் நமக்குள்ள ஏற்படுத்தும். அது போல ஆசனங்கள் சிலவற்றை நம்ம பார்க்கிறோம். நடுவில் அதனுடைய பலன்களையும் பார்க்கலாம். வாங்க பயிற்சிக்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம அனிமல் ரிலேட்டட் ஆசனாஸ்ல முதலாவதாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் ஃப்ராக் போஸ் என்று அழைக்கக்கூடிய தவளையினுடைய தோற்றத்தை ஒத்த ஒரு ஆசனத்தை நாம பார்க்க இருக்கிறோம். இந்த ஆசனத்தினுடைய இறுதி நிலை உட்கார்ந்திருக்கக்கூடிய தவளையினுடைய தோற்றத்தை ஒத்து இருக்கிறதுனால இதற்கு இப்பெயர் வந்தது. மேலும் குழந்தைகள் இந்த வகை ஆசனத்தை ரொம்ப எளிமையாகவும் விருப்பத்துடன் செய்வாங்க. வாங்க இந்த பயிற்சியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். முதல்ல கால்களை நீட்டி நிலையில, அதாவது ரெடி பொசிஷன்ல நீங்க 3 to 5 பிரீத்திங்ஸ் நல்ல ஆழமான சுவாசத்தை நீங்க எடுத்து விட்டுக்கோங்க. பின் நிதானமா உங்களுடைய ஒவ்வொரு கால்களையும் மடித்து வஜ்ராசன நிலைக்கோ அல்லது இந்த வீடியோவில் நீங்க பார்க்கிறபடி இடுப்பினுடைய பக்கவாட்டு பகுதியில், அதாவது தரையில் அமர்ந்த நிலையிலோ நீங்க உங்களுடைய பொசிஷனை செட் பண்ணிக்கோங்க. இந்த பொசிஷன் ரொம்ப வலி நிமிர்ந்தா இருந்தா நீங்க வஜ்ராசன நிலையிலிருந்து இந்த ஆசனத்தை செய்யலாம். பின்பு நிதானமா உங்களுடைய 2 கால்களுடைய முட்டிகளையும் தேவையான அளவுக்கு அகலம் செஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய இடுப்பு பகுதியில் லேசான ஒரு அழுத்தத்தை உங்களால் உணர முடியும். பின்பு நிதானமா முன்புறமாக வளைந்து உங்களுடைய எல்போஸ்ல இருந்து உங்களுடைய பாம்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஆர்மை சரியா ஃப்ளோர்ல பிளேஸ் பண்ணுங்க. பின்பு பின்புறமாக நன்கு வளைந்து மேல்புறமாக பார்ப்பதற்கு ட்ரை பண்ணுங்க. இந்த பொசிஷன்ல உங்களுடைய ஹிப் ரீஜன்ல நல்ல ஒரு ப்ரெஷரோ ஆர் பெயினோ உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே நேரத்தில் உங்களுடைய நெக் ரீஜன்ல ஒரு ப்ரெஷர் ஃபீல் ஆகும். இதை நீங்க கவனிச்சுக்கிட்டே இந்த ஆசனத்தில் 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இந்த ஆசனம் இடுப்பு மற்றும் கால் மூட்டு இணைப்புகளை நன்கு தூண்டி விடுகிறது. கீழ் முதுகு பகுதியை பலப்படுத்துவதில் இந்த ஆசனம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. அது மட்டுமல்லாமல் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்பொழுது இந்த ஆசனம் தொடர்ச்சியாக செய்து வர பட்சத்தில் உங்களுக்கு அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறையறதை உங்களால் உணர முடியும். மேலும் இந்த ஆசனம் உங்களுடைய கண்களுக்கும் நல்ல பயிற்சியாக இருக்கு. தொண்டை பகுதி நல்லா நீட்டு வைக்கப்படுறதுனால தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த ஆசனம் குறைக்குது. 10 to 15 வினாடிகள் இந்த பொசிஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிதானமாக உங்களோட முதுகு பகுதியை நேர் செய்யுங்க. பின்பு கைகளுடைய சப்போர்ட்னால வஜ்ராசன நிலைக்கு நிதானமாக வாங்க. ஆழ்ந்த சுவாசத்தை 3 to 5 முறை நீங்க எடுத்து விட்டதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2 முறை நீங்க முயற்சி செய்யலாம். இந்த ஃப்ராக் போஸை நீங்க செய்யும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய முதுகு பகுதியிலும் இடுப்பு பகுதியிலும் உங்களுடைய கழுத்து பகுதியிலும் லேசான வலியோ அல்லது இறுக்கத்தையோ உணர்வீங்க. அதனால நீங்க ஃப்ராக் போஸை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ராபிட் போஸை அப் டு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். முழுவதுமாக கைகள்லையும் முழுவதுமாக உங்களுடைய தோள்பட்டை கழுத்து பகுதியில் வலி போனதுக்கு அப்புறமா நீங்க வஜ்ராசன நிலைக்கு வாங்க. பின்பு மற்ற ஆசனத்தை நீங்க தொடரலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் கேட் ஸ்ட்ரெச் போஸ் என்று அழைக்கக்கூடிய மர்ஜாரி ஆசனம். தமிழில் இதை பூனை ஆசனம் என்று அழைப்பாருங்க. இந்த ஆசனத்துடைய இறுதி நிலை பார்ப்பதற்கு பூனையினுடைய தோற்றத்தை ஒத்து இருக்கிறதுனால இந்த ஆசனத்துக்கு இப்பெயர் வந்தது. வாங்க இந்த ஆசனத்தை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனுடைய பலன்களையும் நம்ம பார்ப்போம்.
இந்த ஆசனத்தை முதல்ல நீங்கள் வஜ்ராசன நிலையில இருந்தால் தொடங்கணும். அதனால் கால்களை மடித்து வஜ்ராசன நிலைக்கு நீங்கள் வந்துடுங்க. திரும்பி நிதானமாக நீல் டவுன் பொசிஷனுக்கு வந்துட்டு 2 கைகளையும் கால் பகுதியிலிருந்து தேவையான அளவுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் பிளேஸ் பண்ணுங்கள். இந்த இடைவெளி சரியாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஆசனம் ரொம்ப எளிமையாக வரும். இரண்டு கால் முட்டிகளுக்கும் நடுவில் ஒரு சரியான ஒரு இடைவெளி, 2 கைகளுக்கு நடுவில் ஒரு சரியான இடைவெளி இருக்கபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதாவது ஷோல்டர் லெவல் டிஸ்டன்ஸ் நீங்கள் இருக்கபடி பார்த்துக்கணும். இது மிக முக்கியமான விஷயம். இந்த பொசிஷன் சரியாக உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா நிதானமாக உங்களுடைய ரைட் லெக்கை பேக்கில் ஸ்ட்ரெச் பண்ணுங்க. அந்த ஸ்ட்ரெச்சிங் ஆனது கிரவுண்டுக்கு பேரலாகவோ அல்லது கிரவுண்டை விட்டு கொஞ்சம் ஹைட் அதிகமாக கூட இருக்கலாம். இந்த பொசிஷனில் நேராக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நீங்கள் பார்த்தபடி 10 to 15 செகண்ட்ஸ் வரைக்கும் நீ பாயிண்ட்லையும் உங்களுடைய ஹிப் ரீஜன்லையும் எந்த ஷேக்கும் இல்லாமல் நீங்கள் வச்சுக்கோங்க. லெக்குங்கள் நல்லா ஸ்ட்ரெச்சபிள் ஆகும். உங்களுடைய டோஸ் பின்புறம் பார்த்தபடியும் மென்மையான ஒரு நீட்டுவத்தில் உங்கள் கால்களில் ஏற்படுத்தி நீங்கள் 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் இருக்கலாம். பின் நிதானமாக உங்களோட ரைட் லெக்கை ஃபோல்ட் பண்ணி பழையபடி ரெடி பொசிஷனுக்கு வந்துடுங்க. இப்போது அதே போல் நீங்கள் லெஃப்ட் லெக்கை ஸ்லோவாக ஸ்ட்ரெச் பண்ணி நேர்முகமாக பார்த்தபடி நீங்கள் 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் இந்த பொசிஷனில் நீங்கள் ஹோல்ட் பண்ணலாம். இந்த நேரத்தில் உங்களுடைய இடுப்பு பகுதியில் லேசான ஒரு இறுக்கத்தை நீங்கள் உணர்வீங்க. தொடை மற்றும் காஃப் மசில்ஸ் பகுதிகளையும் நீங்கள் லேசான இறுக்கத்தை நீங்கள் உணர்வீங்க. இந்த ஆசனம் உங்களுடைய கை மணிக்கட்டு பகுதி மற்றும் தோள்பட்டை பகுதிகளை வலிமை செய்கிறது. அடி முதுகு மற்றும் இடுப்பு இணைப்பை பகுதிகளை தூண்டி இரத்த ஓட்டத்தினை அதிகம் செய்து வலியினை குறைக்கிறது. மேலும் அங்கு உள்ள தசைநார் பகுதிகளை வலிமையும் செய்கிறது. தொடை மற்றும் கெண்டைக்கால் பகுதி எனப்படும் காஃப் மசில்ஸ் பகுதியில் உள்ள அதிகப்படியான தசை பகுதியை இவ்வாசனம் குறைக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகளையும் இவ்வாசனம் வெகுவாக குறைக்கிறது. 10 to 15 செகண்ட்ஸ் ஆஃப்டர் ஸ்லோவா மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உங்களுடைய லெஃப்ட் லெக்கை ஃபோல்ட் பண்ணுங்க. இனிமேல் நிதானமாக வஜ்ராசன பொசிஷனுக்கு வந்துடுங்க. உள்ளங்கைகளை முட்டியில் மேலே வைத்து கண்கள் மூடி ஆழ்ந்த சுவாசத்தை நீங்கள் 5 to 10 முறை எடுத்ததுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2 more ரவுண்ட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். வலி அதிகமாக இருக்கிற பட்சத்திலோ அல்லது நீங்கள் 3 சுற்றுகள் முடித்த பின்போ நீங்கள் ரேபிட் போஸை அதுக்கான கவுண்டர் போஸாக எடுத்துக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் டாக் ஸ்ட்ரெச் போஸ் என்று அழைக்கக்கூடிய நாயினுடைய தோற்றத்தை ஒத்த ஒரு ஆசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த ஆசனம் உங்களுடைய உடலுக்கும் மனதிற்கும் நல்ல சுறுசுறுப்பை அளிக்கக்கூடிய ஒரு ஆசனமாக இருக்குது. வாங்க இந்த ஆசனத்தை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வழக்கம் போல இந்த ஆசனம் எப்பவுமே வஜ்ராசன நிலையிலிருந்து துவங்குது. அதனால வஜ்ராசன நிலையில சரியா அமர்ந்துக்குங்க. பின்பு நிதானமா நீல் டவுன் பண்ணி ரெடி பொசிஷனுக்கு வந்துருங்க. பின்பு உங்களுடைய கைகளை முன்புறமாக வைத்து, அதாவது தேவையான இடைவெளியில நீங்க வைத்த இந்த ஆசனத்தை தொடங்கணும். 2 கைகளுக்கும் நடுவில் சரியான ஒரு இடைவெளியும், பின்பு 2 கால்களுக்கு இடையே லேசான இடைவெளியும் நீங்க வைத்து இந்த ஆசனத்தை துவங்கலாம். ஆரம்ப நிலையில இந்த பயிற்சி நீங்க செய்யும் பொழுது 2 கால்களுக்கு இடையில ஒரு ½ feet டிஸ்டன்ஸ் இருக்கிறபடி நீங்க பாத்துக்கோங்க. இது உங்களுடைய பேலன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தொடர்ச்சியா நீங்க இந்த பயிற்சியை செய்ய செய்ய கண்டிப்பா இந்த டிஸ்டன்ஸை குறைச்சி லெக்ஸை ஜாயின் பண்ணி இந்த பயிற்சி நீங்க செய்ய முடியும். நிதமா டோஸ் சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஹிப் ரீஜனை நல்லா ரைஸ் அப் பண்ணுங்க. நீ பாயிண்ட்ல எந்த பெண்ட் இல்லாம பாத்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹெட் ரீஜனை டவுன்வர்ட் ப்ரெஷர் கொடுத்து, அதாவது உங்களுடைய ஷோல்டர் விங்ஸ்ல ஒரு டவுன்வர்ட் ப்ரெஷர் கொடுத்து கண்களை திறந்த நிலையில கால் விரல்களை நீங்க பார்த்தபடி இருங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய கழுத்து பகுதியில கீழ்முகமா நீங்க அழுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த ஆசனம் எளிமையாகவும் அழகாகவும் வரும். இந்த ஆசனத்தோட இறுதி நிலையில உங்களுடைய ஷோல்டர்ஸ்லயும் ஹிப் ஜாயின்ஸ்லயும் தைஸ் அண்ட் காஃப் மசில்ஸ்ல ஒரு பெயின் ஜென்ரேட் ஆகும். அந்த பெயினை நீங்க லைட்டா அப்சர்வ் பண்ணபடியே இந்த ஆசனத்தோட ஃபைனல் பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். இந்த ஆசனமானது முதுகுத்தண்டு மற்றும் தோள்பட்டை பகுதியில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் மற்றும் தசை மண்டலங்களை வலிமையாக்குகிறது. இந்த ஆசனத்தை நீங்க தொடர்ச்சியா செய்து வர பட்சத்துல உங்களுடைய உயரத்தை இது அதிகரிக்க செய்யுது.
மேலும் அப்பர் ஸ்பைன் எனப்படக்கூடிய மேல் பக்க முதுகுத்தண்டு மற்றும் ஷோல்டர் பிளேட்ஸ் இவற்றுக்கான ரத்த ஓட்டத்தை இது அதிகரிக்க செய்து. அது மட்டுமல்லாமல் இந்த ஆசனத்தினுடைய இறுதி நிலையில இது மூளைக்கு செல்லக்கூடிய ரத்த ஓட்டத்தின் அளவை அதிகரிப்பதனால உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான ஆசனமாக செயல்படுகிறது. 10 to 15 seconds இந்த பொசிஷன்ல நீங்க ஹோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நிதானம் உங்க நீ பாயிண்ட ஃபோல்ட் பண்ணுங்க. பின்பு ராபிட் போஸ்க்கு வந்துருங்க. ஏன்னா இந்த ஆசனம் நீங்க செய்யும்போது அதிகப்படியான வலியை இடுப்பு பகுதியிலும் தோள்பட்டையிலும் நீங்க உணர்றதுனால அந்த வலியை நீக்கிறதுக்கு கவுண்டர் போஸா நீங்க ராபிட் போஸை எடுத்துக்கலாம். ராபிட் போஸ்ல முழுமையான வலி அனைத்தும் போனதுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை இன்னும் 2 to 3 முறை முயற்சி செய்யலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்களுடைய மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் மற்றும் உங்களுடைய ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த ஆசனத்தை நல்ல ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த அனிமல் ரிலேட்டட் ஆசனம் சிலவற்றை பார்த்தீங்களா? இந்த ஆசனங்கள் கண்டிப்பா உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பெருதவி புரிகிறது. அதனால பயிற்சிகளை விடாம செய்யுங்க. ஆரோக்கியமான உடல் மற்றும் மனநிலையை அடைங்க. நன்றி, வணக்கம்.